இளையராஜா அவர்களுடைய காப்பிரைட்ஸ் இஷ்யூ குட் பேட் அக்லி அந்த மூவில வந்த பாட்டு ஏங்க இந்த பாட்டெல்லாம் எல்லாம் இந்த படமே இல்லைங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. வித்தின் 7 days அந்த நீங்கள் அதை ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஒன்று இல்லை அப்படின்னு அது ப்ளஸ் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் என்ஓசி வாங்கலை, ஓகே, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை, ப்ளஸ் இல்லைனா 5 கோடி ரூபா நீங்கள் இல்லை இதில் வந்து ஒரு 3 சாங் ஒத்த ரூபா தாரேன் அந்த சாங், அதாவது நாட்டுப்புறம் அதில் வந்தது இளமை இதோ இதோ சகலகலா வல்லவன் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி விக்ரம், இந்த 3 சாங்கை வச்சு தான் இந்த மூவியே நகருது அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்குது. நிறைய இடத்துல இந்த மாதிரி இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணி கோர்ட்டுக்கே அது போகாமல் காம்பன்சேஷன் வழியாகவே முடிஞ்சதெல்லாம் இருக்குது. அப்போ இது லீகலாக நம்ம இதை எப்படி மேம் இதை புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அது ரைட்ஸ் இருக்கா, இல்லை இளையராஜா மாதிரியான படைப்பாளிகளுக்கு அந்த நேரத்தில் ரைட்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து சரிகமப்பா அந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க வந்து தொடர்ந்த ஒரு வழக்கு இருக்குது டெல்லி ஹைகோர்ட்டில். ஓகே, ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி இஸ் சம்திங், அவங்க செய்கிற வேலைக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்துட்றாங்களே. அப்போ என்ஓசி யார்கிட்ட வாங்கணும்? ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட வாங்கணுமா இல்லை பாடினவங்க கிட்ட வாங்கணும்? கம்பெனி கிட்ட தான். அப்போ கம்பெனி கிட்ட வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. இதில் இளையராஜா எப்படி வந்து இதில் உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறது அந்த கேஸோட ஜட்மெண்ட்டாக இந்த இடத்துல இருக்குது. ஏன்னா இங்கே இளையராஜா தரப்புலேருந்து எதிர்பார்க்குறது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு என்ஓசி. இதே இவருக்கு வந்து வழக்கமாக இவர் வச்சிருக்காரு, போடுறது வைக்கிறது வர்றது, இதில் வர பணத்தை தான் இது பண்ணுறாரு. இதில் வர பணத்தை வச்சு தான் வாழணுமான்னு கேட்டால் தனுஷ் வர்சஸ் நயன்தாரா எடுக்கும் போதே அங்கே நயன்தாரா சொன்ன விஷயம் நம்ம 3 வருஷமா கேட்டுட்டு இருந்ததில்ல, எதுவுமே பதில் சொல்லாம தான் இந்த டர்ன் நம்ம எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஒரு 2015 அதை எடுத்து பார்க்கும்போது அப்போ வர ஜென்ரேஷன்ஸ் இது ஜிவி பிரகாஷ் சாங் போல, அப்போ இளையராஜான்ற ஒருத்தரே ஒரிஜினல் படைப்பாளி அந்த இடத்துல மறைஞ்சு போயிடுவார்ல. பறையர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. ஏர்போர்ட் தா மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம். ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அட்வொகேட் பிரியதர்ஷினி அவர்கள். வணக்கம். வணக்கம் மேம். இந்த இளையராஜா அவர்களுடைய காப்பிரைட்ஸ் இஷ்யூ அப்படின்றது எந்த படங்களில் அவருடைய பாடல் வந்தாலுமே இந்த ஒரு இஷ்யூ அப்படின்றது எல்லா படங்களுக்கும் வந்துட்டே இருக்கு. ஏன் வந்து ஒரு இளையராஜா அவர்கள் கிளைம் பண்றது வந்து நியாயமே இல்லை அப்படின்னு சில தரப்பு வராங்க. இல்லை இது அவருடைய படைப்பு தானே, அதனால அவர் கிளைம் பண்றாரு அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கமும் 2 விதமான கேள்விகளும் எழுப்பப்படுது. இளையராஜா அவர்களுடைய காப்பிரைட்ஸ் இஷ்யூ, அந்த காப்பிரைட்ஸ் அப்படின்ற விஷயத்தை பத்தி எங்ககிட்ட வந்து சொல்லுங்க. இளையராஜா அது வந்து இளையராஜாவையும் காப்பிரைட் இஷ்யூவும் பிரிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா திரும்ப வந்து நமக்கு நிறைய அலிகேஷன்ஸ் இதனால வரக்கூடியது நம்மளால பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்த அந்த குட் பேட் அக்லி அந்த மூவில வந்த பாட்டு ஏங்க இந்த பாட்டெல்லாம் எல்லாம் இந்த படமே இல்லைங்க என்னங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இளையராஜா தரப்புல இருந்து லீகல் நோட்டீஸும் இங்கே அனுப்பப்பட்டிருக்கு இல்லையா? அந்த லீகல் நோட்டீஸ்ல 3 கண்டிஷன் இங்கே வச்சிருந்தாங்க. என்னன்னா வித்தின் 7 days அந்த நீங்க அதை ரிமூவ் பண்ணியே ஆகணும். ஒன்று இல்லை அப்படின்னு அது ப்ளஸ் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கணும். ஓகே, ஏன்னா நீங்கள் என்ஓசி வாங்கலை, ஓகே, நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை, ப்ளஸ் இல்லைனா 5 கோடி ரூபா நீங்கள் வந்து எங்களுக்கு காம்பன்சேஷனா கொடுக்கணும். என்ஓசி வாங்காம தான் வந்து அந்த படத்துல வந்து பாடல்களை என்ஓசி நீங்க வாங்கல என்கிட்ட அப்படின்ற மாதிரி இங்க தான் ஒரு அலிகேஷன் என்ன ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, நிஜமாவே அந்த மாதிரி ஒரு பாட்டு வருது அப்படின்னா அது அந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சொந்தமா இல்ல பாடியவங்களுக்கு சொந்தமா அப்படி? கண்டிப்பா பாட்டு போட்டவங்களுக்கா இல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி? எக்ஸாக்ட்லி. ஏன்னா தனுஷ் வர்சஸ் நயன்தாரா என்ன நடந்தது அங்க பீயிங் அ ப்ரொடியூசர் தனுஷ் உள்ள வந்தார் இல்லையா? அந்த இடத்துல நெட்ஃபிளிக்ஸ்லாம் உள்ள வந்து போட்டு டிஸ்மிஸ் ஆன ஒரு விஷயம்லாம் இருக்கு. ஏன்னா அவரே என்ன சொல்றாருன்னா ப்ரொடியூசர் தாங்க இங்க எல்லாமே, ஏன்னா எல்லாரையும் ஹையர் பண்ணி எல்லாருக்கும் பணம் கொடுக்குறோம்ல. இப்போ இங்க வந்து இவரை கூப்பிடுறோம், இளையராஜா பாட்டு பாட கூப்பிடுறோம், அவருக்கான பணம் அவங்க கொடுத்துருவோமா இல்லையா? அப்புறம் எப்படி இந்த இடத்துல அப்படின்னும் போது சில கேசஸ்ல எஸ் வந்து பார்த்தோம்னா எஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹேஸ் ஃபுல் ரைட்ஸ்ன்னு வந்திருக்கு. சில இடத்துல இளையராஜா அந்த இடத்துல வின் பண்ணக்கூடிய கேசஸ்மே நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஏன் நான் இந்த இடத்துல சில கேசஸ் அப்படின்னு சொல்றேன்னா, எல்லாரும் நினைக்கல என்னங்க சில கேசஸ்னா அப்போ எவ்வளோ கேஸுங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். இங்க வந்துட்டு இந்த மாதிரி இளையராஜா வர்சஸ்ன்னு நமக்கு தொடர்ச்சியாக கேசஸ் இருக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மார்க் ஆண்டனி படத்தில் வந்து பஞ்சுமிட்டாய் சாங் இருக்கு இல்லையா? அது வந்து தேவா இசையமைச்ச சாங், அதில் ஆரம்பிச்சதாக இருக்கட்டும், இல்லை இதில் வந்து ஒரு 3 சாங் ஒத்த ரூபா தாரேன் அந்த சாங், அதாவது நாட்டுப்புறம் அதில் வந்தது இளமை இதோ இதோ சகலகலா வல்லவன் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி விக்ரம், இந்த 3 சாங்கை வச்சு தான் இந்த மூவியே நகருது அப்படிங்கிறது தான் விஷயமா இருக்கு. இப்போ நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டு வித்தவுட் பெர்மிஷன் ரீமிக்ஸ் பண்ணிட்டாங்க, யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரிமூவ் பண்ணுங்கன்னா படமே ஒன்றும் இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு எழக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா இப்போ ஹார்த்விக் தரப்புலையா இருக்கட்டும், இவங்க எல்லாமே என்னன்னா இதுக்கு இமீடியட்டாக அவங்க ரிப்ளை கொடுக்க போறாங்களா இல்லை காம்பன்சேஷன் கொடுக்க போறாங்களா? நிறைய இடத்துல இந்த மாதிரி இளையராஜா அவர்கள் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு ஒரு லீகல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணி கோர்ட்டுக்கே அது போகாம காம்பன்சேஷன் வழியாவே முடிஞ்சதெல்லாம் இருக்கு. ஓகே ஓகே, அந்த இடத்துல இல்லைங்க அந்த நிபந்தனையற்ற மன்னிப்புன்றாங்களா, அந்த மாதிரி சாரி கேட்டு காம்பன்சேஷன் பண்ண ஒரு விஷயம்லாம் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த ஜீவா இதில் வந்து அகத்தியா மூவில என் இனிய பொண்ணு இல்லாவே அந்த சாங் வந்தது இல்லையா? மூடு பனி மூவில இருந்து யுவன் சங்கர் ராஜா போட்டது இருக்கட்டும், என்னங்க
சொந்த பையன் தாங்க, அவரே போட்டதுக்கு எப்படிங்க இது பண்ணுவாரு அப்படின்னு கேட்கும் போதா இருக்கட்டும், இளையராஜா தரப்புல இருந்து யாரா இருந்தாலும் அவரோட சாங் ஏன்னா 4500 பாடலுக்கு மேற்பட்டு அவர் பாடியிருக்காரு, யாரா இருந்தாலும் அங்கே அவரோட பெர்மிஷன் இல்லாம அதை அவங்க யூஸ் பண்ணக்கூடாது, ஒரு பெர்மிஷன் கேட்டுட்டு தானே அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல சொல்லப்படுது. ஏன்னா ஸ்டில் காப்பிரைட் இஸ் சம்திங் விச் இஸ் அ டிபேட்டபிள் கான்செப்ட். ஒரிஜினலாவே அதை யாரு படைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த காப்பிரைட் கொடுக்கப்படும் அந்த இடத்துல. ஓகேவா? இந்த இடத்துல வந்து அப்ப என்ன இப்ப ஸ்டில் இது எப்படி ஆகுது டிபேட்டபிள் அப்படின்னா, ஒரு பாட்டை வந்து உருவாக்குறது வந்து ஒரு கம்போசரோ இல்ல ஒரு பாட்டு பாடுறவங்களோ அந்த இடத்துல ஒரு லிரிக் எழுதுறவங்க இந்த மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹையர் பண்றாங்க அப்படிங்கிறதுனால சிம்பிளி அவங்க உரிமை கொண்டாட முடியாதுன்னு ஒரு தரப்பும், ஓகே, ஆனா ப்ரொடக்ஷன் கம்பெனி ஹையர் பண்ணல, அவங்க செஞ்ச வேலைக்கு தான் அவங்க காசு கொடுத்துட்டாங்களே. அப்போ இது லீகலா நம்ம இது எப்படி மேம் இதை புரிஞ்சுக்கிறது? ஏன்னா இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அது ரைட்ஸ் இருக்கா, இல்ல இளையராஜா மாதிரியான படைப்பாளிகளுக்கு அந்த நேரத்துல ரைட்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து சரிகமப்பா அந்த மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க வந்து தொடர்ந்த ஒரு வழக்கு இருக்கு டெல்லி ஹைகோர்ட்ல. ஓகே, அவங்க இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து இந்த மாதிரி ஒரு சாங்ல ஒரு இஷ்யூ வரப்போ இது இளையராஜாக்கு சொந்தமானதா இல்ல சரிகமப்பாக்கு சொந்தமானதா அப்படின்னு கேட்கும்போது அங்க ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கே உரிதான ஒரு விஷயம் இது அப்படின்னு சொல்லி இளையராஜா அவர்கள் போட்ட ஒரு இதை வந்துட்டு அங்க டிஸ்மிஸ் பண்ணி ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு சார்பா சரிகமப்பாக்கு சார்பா அங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி இஸ் சம்திங், அவங்க செய்யற வேலைக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்துறாங்கல்ல. அப்ப என்ஓசி யார்கிட்ட வாங்கணும்? ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட வாங்கணுமா இல்ல பாடினவங்க கிட்ட வாங்கணுமா? கம்பெனி கிட்ட தான். அப்ப கம்பெனி கிட்ட வாங்கிட்டா முடிஞ்சு போச்சு. இதுல இளையராஜா எப்படி வந்து இதுல உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிறது அந்த கேஸோட ஜட்ஜ்மெண்டா இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இசை அமைப்பாளருக்கு சொந்தமா இல்ல இசை நிறுவனத்துக்கு சொந்தமா அப்படிங்கிறது தான் அந்த கேஸோட மெயின் டாகாவே இருந்தது. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை இளையராஜா அவர்கள் சந்திச்ச பிறகும் திருப்பியும் வந்து அந்த கேஸ் போடுறாருன்னா அப்ப எந்த அடிப்படையில போடுறாரு? திரும்ப மஞ்சுமெல் பாய்ஸ்ல நடந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அங்கேயுமே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கமலஹாசன் அதான் அப்பா அவர் அது வந்து ராஜ்கமல் நிறுவனத்துக்கு சொந்தமான ஒரு விஷயம். அப்பா அவர் பாடினதை விட இப்ப 10 மடங்கு 60 லட்ச ரூபா அதுக்கு வந்து அவர் வாங்கிட்டாரு இதுல அப்படின்னு சொல்லப்படுது. 70 lakhs 60 lakhs ஓகே, இந்த இடத்துல அவர் வாங்கிட்டாரு அப்படின்னே சொல்லப்படுது இந்த இடத்துல. ஏன்னா அதை தாண்டி இல்லாம நான் சொன்ன மாதிரி 1 இல்ல 2 இல்ல இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய லீகல் பேட்டில் அவர் காப்பிரைட் பிளாட்ஃபார்ம்ல பண்ணிருக்காரு. ஒரு டைம் இப்படிதான் இளையராஜா வர்சஸ் எஸ்பிபி, அதாவது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா ஸ்டேஜ்ல எஸ்பிபி அவர்கள் இளையராஜா பாட்டை பாடினதுக்கே ஒரு பிரச்சனை பண்ணார் அந்த இடத்துல. ஓகே, ஏன்னா என்னோட சாங்கை நீங்க ஸ்டேஜ்ல பாடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நீங்க என்ஓசி வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணும்போது கோர்ட் அந்த இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஆமா நீங்க வந்து ஒருத்தவங்க பாடின இதை ஒரு ஸ்டேஜ்ல வச்சு திரும்ப கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்க ஒரு பெய்டு ஈவெண்ட்டா அது இருக்கணும். யாரு பாட்டுக்கு உரிமையாளரோ அந்த இடத்துல வந்து நீங்க அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாவது கொடுத்துட்டு தான் நீங்க பாடணும் அப்படிங்கிறது. இங்க ஒரு கேஸ் ஒரு ஜட்மெண்ட்னா எல்லா கேஸ்லயும் ஒரே மாதிரி ஜட்மெண்ட் வரப்போறது இல்லை. அதோட ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் என்னவா இருக்குன்றத பொறுத்து தான் ஒரு கேஸுக்குமான ஜட்மெண்ட் வந்து இந்த இடத்துல மாறப்போகுது. ஓகே, இப்போ இந்த குட் பேட் அக்லி படத்தினுடைய இந்த ஒரு கேஸை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கத்துல இளையராஜா அவர்கள் மேல நியாயம் இருக்கா இல்ல குட் பேட் அக்லி படக்குழுவினர் மேல இருக்கதா? இல்ல, நியாயம் அப்படின்றத தாண்டி இந்த இடத்துல அவங்க கேட்குற ஒரு விஷயம் என்ஓசி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, என்னதான் நீங்க ரீமேக் பண்ணாலும் இந்த பாட்டுனாலதான் இதுவே இருக்கு அப்படிங்கிற விஷயம் தான். பட் முன்னாடி வந்து ஜட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிலது இன் ஃபேவர் ஆஃப் இளையராஜா, சிலது இன் ஃபேவர் ஆஃப் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு. ஓகே, ஏன்னா இப்போ அவங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, 3 விஷயத்தை ஸ்டேட் பண்ணிருக்காங்க. சொன்ன மாதிரி 5 கோடி ரூபா காம்பன்சேஷன், இல்ல 7 நாளுக்குள்ள ரிமூவ் பண்ணணும், இல்லைன்னா வந்து நிபந்தனையற்ற மன்னிப்பு. இவங்க எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றத வச்சுதான் நமக்கு இதுக்கான விஷயங்கள் போக போகுது. ஏன்னா சொன்ன மாதிரி இளையராஜா வர்சஸ் எஸ்பிபி ஒரு பக்கம் இருந்தாலும் இளையராஜா வர்சஸ் சங்கர் 2015ல சங்கர் இதுல மூவில வெளியே வந்து கப்பல் மூவில ஊர் விட்டு ஊர் வந்து அப்படின்ற சாங் இருக்கு இல்லையா. சோ அதை பாடும்போது அவர் திரும்ப வந்து இந்த இஷ்யூ லீகல் நோட்டீஸ் அனுப்புறாரு. பட் அங்க வந்து அவங்க ஸ்மூத்தா முடிச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்குள்ள பேசி ஸ்மூத்தா பேசி முடிச்சிட்டாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இளையராஜா வர்சஸ் கோவிந்த் வசந்தா அப்படிங்கிற ஒருத்தருமே இங்க என்ன ஆகுற 96 மூவில வந்துட்டு இளையராஜாவோட நிறைய சாங்ஸ் இருக்கு இல்லையாங்க. அங்க கம்போசர் கோவிந்த் வந்து ரீக்ரியேட் பண்ணிருப்பாரு கிளாசிக்கல் சாங் எல்லாமே. இதுலயும் என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரும் என்ன பண்ணிட்டாரு, அந்த இடத்துல ரொம்ப சரண்டர் ஆயிட்டார். இளையராஜாவோட பெரிய ஃபேன் நான், அதனால தான் யூஸ் பண்ணேன்னு சொல்லி அவர் சரண்டர் ஆயிட்டார் அந்த இடத்துல. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா இளையராஜாக்கு இப்போ மன்னிப்பு கேட்டா போதுமோ, இல்ல அவர் கீழே சரண்டர் ஆனா ஓகேவா? இது எல்லாம் ஒரு பெர்மிஷன் தான் அவர் கேட்கணும்னு நினைக்கிறாரு. நீங்க பெர்மிஷன் கேட்டிருந்தீங்கன்னா அவர் அனுமதி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருடைய பிரதர் கங்கை அமரன் அவர்கள் வந்து நேத்திக்கு ஒரு பிரஸ் மீட்ல அவருடைய பேசுமே பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு பெர்மிஷன் கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு படத்துக்கு ஒரு மியூசிக் அமைப்பாளர் ஒரு போடுறீங்க, ஆனா அவருடைய பாடல்கள் ஹிட் ஆகல, எங்க பாட்டு தானே ஹிட் ஆகுது அப்படின்றத சொல்றாரு. அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதே நான் திரும்ப பாருங்க, அதே இளையராஜா இது இருக்கு இல்லையா, அந்த கூலி இது இருக்கு இல்லையா, வா வா பக்கமா அந்த சாங். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா விண்டேஜ் தங்கமகன்ல இருந்து வந்த பாட்டு, அதையுமே திரும்ப ரெக்ரியேட் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம், பெர்மிஷன் கேட்காம எங்க யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ண சொல்லியும் ஒரு விஷயம் வந்தது. இதையும் தாண்டி இந்த மாதிரி 1 இல்ல 2 இல்ல இந்த மாதிரி அவர் கேட்கிற விஷயம் எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா பெர்மிஷன் எல்லாம் ஏன் யூஸ் பண்ணீங்க? ஆனா இப்போ அந்த பாட்டுக்கான உரிமை எந்த கம்பெனி கிட்ட இருக்கோ அவங்க வந்து உரிமம் கோர மாட்டாங்க. இந்த மாதிரியான ரீக்ரியேட் பண்றதா இருக்கட்டும் இல்ல மேஷ் அப் பண்றது, இதுக்கெல்லாம் பெருசா அவங்க கொஸ்டின் பண்ண மாட்டாங்க. அதனால என்னோட பாடலுக்கு நான் கொஸ்டின் எழுப்புறேன் அப்படின்னு சொல்றாங்களே, அது கரெக்டா?
கரெக்டா தவறாண்டா தாண்டி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இதுக்கான ஃபேவரிசம் ஜட்மெண்ட்ஸும் வந்திருக்கு, இதுக்கான ஃபேவரிசம் ஒரு ஜட்மெண்ட்ஸ் ரெண்டு தரப்புமே இருக்கு. ரெண்டு தரப்புமே வந்து திரும்ப அகைன் இட் டிபெண்ட்ஸ் வித் ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் தி கேஸ். ஓகே, ஏன்னா காப்பிரைட் அப்படின்றது சிம்பிளி யார் அந்த ஒர்க்கை ஒரிஜினலா கிரியேட் பண்றாங்களோ அவங்களே சார்ந்ததுன்னு ஒன்று இருக்கு. அதை இன்டர்பிரேட் பண்ணி தான் இவங்களை அந்த வேலை செய்ய வச்சதே வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே, மியூசிக் ப்ரொடக்ஷன் கம்பெனி தானே, கம்போசிங் கம்பெனி தானே அப்படின்ற மாதிரி இன்டர்வென்ஷன்ல கொடுத்த ஜட்மெண்ட்ஸும் இந்த இடத்துல நமக்கு இருக்கு. ஓகே, இப்போ இங்க இளையராஜா தரப்புல இருந்து எதிர்பார்க்கறது எல்லாமே என்னவா இருக்கு அப்படின்னா ஒரு என்ஓசிங்க, அவ்வளவுதான். ஒரு என்ஓசி வாங்குங்க, வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்மூத்தா அமிக்கபிளா நீங்க என்ன உட்காந்து பேசுறீங்களா, இல்ல நான் போட்டுட்டு எனக்கு ஒரு அமௌண்ட் தரீங்களா, இல்ல நான் இதனால இதை யூஸ் பண்ணிட்டு ரீசன் தரீங்களா, இதெல்லாம் இல்லையா நம்ம கோர்ட்ல ஃபேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லைன்னா ஒரு முன்னாடி பெர்மிஷன் வாங்கிருங்க. எக்ஸாக்ட்லி, இதெல்லாம் தான் அவங்களோட ஸ்டேட் கட் லைனா இருக்கு இந்த இடத்துல. ஆனா சில பேர் அப்படியே அந்த பக்கம் போகும்போது என்ன சொல்றாங்க, இதே இவருக்கு வந்து வழக்கமா இவர் வச்சிருக்காரு, போடுறது வைக்கிறது வர்றது, இதுல வர பணத்தை தான் இது பண்றாரு. இதுல வர பணத்தை வச்சுதான் வாழணுமான்னு கேட்டா நோ, கிடையாது. ஓகே, பட் அதை தாண்டி இவர் வந்து எப்படின்னா இது எப்படி எடுத்துக்கலாம், ரொம்ப மரியாதை எதிர்பார்க்கிறாரோ. ஓகே, அவர்கிட்ட போயிட்டு எல்லாம் வந்துட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு என்னோட வேலைங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை உன் வேலையை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் எதிர்பார்க்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது இருக்கு. அதுதான் டு அன் எக்ஸ்டென்சிவ் ஆஃப் லீகல் பேட்டில் வரைக்கும் போகுது அப்படிங்கிறது தான் இங்க நம்ம ரிலேட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஓகே, கங்கையமரன் அவர்கள் பேசின சில விஷயங்களும் இருக்கு. ஜிவி பிரகாஷ் அவர்கள் தான் இந்த படத்தினுடைய இசையமைப்பாளராக இருக்கிறார். அதுல பல விஷயங்கள் பல பாடல்கள் போட்டிருக்கிறாரு அவர் தரப்புல இருந்து. ஆனா பழைய பாடல்கள் தான் வந்து இந்த குட் பேட் அக்லிக்கான பாடல்கள் என்ன அப்படின்னு கேட்டா ஒரு என்ன சொல்றது, ஒரு தனித்துவம் இல்லாம ஒரு ஐடென்டிட்டி மாதிரி. ஆமா, இந்த படத்துக்கான பாடல்கள் அப்படின்னு எதுவுமே இல்ல, எல்லாமே வந்து இளையராஜா அவர்களுடைய பாடல்கள் தான் இருக்கு. சமகாலத்துல பயணிக்கக்கூடிய இசையமைப்பாளர்களே இந்த மாதிரி இருந்தா அவர் கேட்கதானே செய்வார். இப்படி சில கொஸ்டின்ஸ் அவர் தரப்புல இருந்து எழுப்பப்பட்டது இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்போ அவர் இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ ஒரிஜினலா அவங்களுக்குன்னு ஒரு விஷயம் அவங்க ஏன் உருவாக்கிக்கல, இருக்கிறத ஏன் அதெல்லாம் சொல்லுவாங்க, திருடி போடுறது, ரெக்ரியேட் பண்றது, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஏன் அவர் அந்த மாதிரி போடல. ஏன்னா இப்ப சொல்ற விஷயம் அதுதான், இந்த சாங்ஸ் இல்லைன்னா குட் பேட் அக்லியே கிடையாது. எல்லா இடத்துலயும் பிஜிஎம்ல இருந்து எல்லாத்துலயும் வந்து என்னங்க நீங்க பாட்டுக்கு எடுங்கன்னு சொல்றீங்க. அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் போகும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு மூவியே கிடையாதுங்க, அப்ப இது என்னங்க, என்ன பேஸ்லங்க இதை பண்றீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அவங்க தரப்புல இருந்து அவங்க கேட்கிற விஷயம் அதுதான். நீங்க ஒரு மூவிக்கு ஒரு மியூசிக் கம்போசர்னு வச்சுட்டீங்க, ஒரு மியூசிக் டைரக்டர் நாங்க நீங்க வைக்கிறீங்க, வைக்கும் போது அவங்களோட வேலை என்ன இருக்கு அதுல. இப்போ ஃபுல் ஃபிளெஜ்டா இருக்கும்போது நீங்க ஒரு பெர்மிஷன் சொல்லிருக்கணும், இல்லையா அப்ப நீங்க எங்களுக்காக இதை பண்ணுங்க அப்படின்றது அவங்களோட இதுவா இருக்கு. ஓகே, இப்படி பண்றது மூலமா மிஸ்லீட் ஆகும் அப்படின்னு சில தரப்புகள் கருத்து வைக்கிறாங்க. அதாவது இப்போ இந்த படம் வந்து 2025 வரக்கூடிய ஒரு படம். இதே படம் வந்து ஒரு 2050 யாராவது பாக்குறாங்க, அந்த டைம்ல உள்ள ஜெனரேஷன் பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் அவர்களை தான் போடுறாங்க. ஒரு கார்டு கூட வந்து இளையராஜா அவர்கள் போடாதப்போ அப்போ அந்த பாடல் வந்து ஜிவி பிரகாஷோட பாடலா போய் மிஸ்லீட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் இருக்கா, இல்ல அப்படிலாம் இல்லங்க இதெல்லாம் அப்படி நினைக்கிறீங்க? இப்போ நம்மளே என்ன யோசிக்கிறோம், இந்த சாங் வந்து நல்லா இருக்கே, இப்ப எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுனா மட்டும் தான் நம்ம அங்க போய் பார்ப்போம் யார் ஒரிஜினல் கம்போசர்னு சொல்லி. இல்லைன்னா என்ன ஆகும், இந்த பாட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவோம். அது அவங்களோட ஒரு உருவாக்கின ஒரு விஷயம் அழிந்து போய் விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க நினைக்கிற ஒரு விஷயம், அது நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது அந்த இடத்துல. பட் வே ஹவுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குல்ல இந்த இடத்துல. ஏன்னா இதே தனுஷ் வர்சஸ் நயன்தாரா எடுக்கும் போதே அங்க நயன்தாரா சொன்ன விஷயம் நம்ம 3 வருஷமா கேட்டுட்டு இருந்தோம் அந்த இடத்துல, எதுவுமே பதில் சொல்ல, அதனால இந்த டர்ன் நாங்க எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இந்த மாதிரி அந்த ஒரு ரீசன் எதுவுமே இங்க சொல்றதை நம்மளால பார்க்க முடியல. கேட்கிற சிம்பிள் விஷயம் என்ஓசி நீங்க மியூசிக் ப்ரொடக்ஷன் கிட்ட வாங்கினீங்களா, அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை எதுவுமே சொல்லாம என் ஒர்க்கை நீங்க எடுத்து போட்டுட்டீங்கன்னா அப்போ உங்க ஒர்க்கை அதை நீங்க மாற்ற ட்ரை பண்றீங்களா? நீங்க சொன்ன கேள்விக்கு அதுதான் பதில். ஒரு 2050 அதை எடுத்து பார்க்கும்போது அப்போ வர ஜென்ரேஷன்ஸ் இது ஜிவி பிரகாஷ் சாங் போல, அப்ப இளையராஜான்ற ஒருத்தரே ஒரிஜினல் படைப்பாளி அந்த இடத்துல மறைஞ்சு போயிருவார்ல. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் அவங்க யோசிச்சு இதை இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய இடத்துல இருக்காங்க. ஓகே மேம், அதே மாதிரி அஜித் அவர்களுடைய படம் ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மாஸ் ஹீரோடைய படம். அவருக்கு வந்து சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. அவர் எப்பவுமே ஒரு சொசைட்டல் கன்சர்னோட நிறைய கருத்துக்களை முன் வைப்பாரு. அப்போ அவருக்கு இது தோணலையா, அவரே வந்து இதை முன் வச்சிருக்கலாமே? இளையராஜா அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்தே அவர் இந்த மாதிரி காப்பிரைட்ஸ் எல்லாம் கேட்கிறாரு. தன் படத்துல இந்த மாதிரி ஒரு பாடல் வரும்போது இளையராஜா கிட்ட கேட்டீங்களா அப்படின்னு அவரையே அந்த கன்சர்னோட கேட்கல. இப்படி சில அஜித் தரப்புல இருந்தும் சில கேள்விகள் வந்து எழுப்பப்படுது. அதை எப்படி பாக்குறீங்க? இது எல்லாமே நமக்கு இந்த இடத்துல வரும்போது எல்லாரையும் உள்ள எடுத்து போடுற கொஸ்டின்ஸா தான் இருக்கும். பட் உள்ள அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடந்தது, என்னென்ன நடந்தது அப்படிங்கிறது ஒண்ணு இல்லை. இங்க வந்து அஜித் ப்ரொடியூசர் மூவிக்கு அவரும் ஒரு சக நடிகர், அவரும் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியால ஹையர் பண்ணப்பட்ட ஒருத்தர் தானே. அப்ப இங்க யாரு டிசைடிங் அத்தாரிட்டி? ப்ரொடக்ஷன் இருந்தாலும் அவர் கேட்டிருக்கலாமோ அப்படின்னு சொல்றாங்க. கேட்டாங்களா இல்லையா நம்ம கேட்கலன்றதுக்கு எவிடன்ஸ் இல்ல, கேட்டாங்கன்றதுக்கு எவிடன்ஸ் கிடையாது. இல்ல என்ன கேட்டாங்களா இல்லையா, அவங்களுக்குள்ள என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு அது வெளில வர வரைக்கும் நமக்கு தெரியாது. இல்ல இதெல்லாம் நமக்கு இருக்க சந்தேகங்களுக்கான கொஸ்டின்ஸ் தான். இதுக்கு எல்லாம் ஆன்சர் வந்துட்டு நமக்கு அதுக்கப்புறம் எப்படி ப்ராசஸ் போகுதுன்ற பொறுத்து தான் நமக்கு தெரியும். இப்போ காப்பிரைட்ஸ் இஷ்யூல இளையராஜா அவர்கள் கிட்டத்தட்ட 5 crores வந்து கிளைம் பண்றாரு அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா எப்படி ப்ரொசீட் ஆகும்?
இருக்கும் மேம் இந்த கேஸ் எப்படி போகும்? கண்டிப்பா இவங்க குட் பேட் அக்லி தரப்புல இருந்து என்ன இவங்க வந்து ரிப்ளை கொடுக்க போறாங்கன்றத வச்சு தான் அடுத்த கட்ட போகுது. ரிப்ளை நோட்டீஸ் ரிப்ளை பண்ண போறாங்களா இல்ல ரிப்ளை இல்லாம இவங்க டைரக்டா கோர்ட்டை வந்து நாட போறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே டைம் கொடுத்துருந்தாங்க நோட்டீஸ்க்கான ரிப்ளை. இன்னும் நோட்டீஸ் போறதை வச்சு தான் நம்ம நோட்டீஸ் ரிப்ளை வந்துருச்சுன்னா ஓகே இது வந்துருச்சு, இல்லையா கோர்ட்டுக்கு போய் அவங்க இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது எல்லாமே which like completely falls under copyright act. இந்த மாதிரி திரைப்படங்கள்ல வரக்கூடிய பாடல்கள் வந்து யூடியூப்லலாம் எப்படி ஒர்க் ஆகுது? ஏன்னா பாடல்களை பயன்படுத்துறாங்க, ரீல்ஸ் பண்றாங்க. சில இடங்கள்ல இப்போ கண்டென்ட்ஸ் வீடியோஸ்லாம் பாடல்களை பாடும்போதே அந்த இடத்துல ஸ்ட்ரைக் அடிக்கிறதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அப்ளை ஆகுது? யூடியூப்ல இப்போ நிறைய பேர் நம்ம யோசிக்கிற விஷயம்லாம் ஸ்ட்ரைக் அடிச்சு விட்டுட்டாங்கன்னு சொல்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லைனா போகும்போது வந்துட்டு இந்த வீடியோஸ்லாம் யூஸ் பண்ணலாமா, கீழே வந்து கிரெடிட்ஸ் போடுற விஷயமா இருக்கட்டும், அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. பட் ஆனால் இது எப்படி வருதுன்னா ஒரு சாங் இவ்வளோ மினிட்ஸ் தான் இவ்வளோ யூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்கு. இப்போ நம்ம ஒரு ரீல்ஸோ ஏதோ ஒன்று எடுத்துட்டோம்னா அது வந்து நீங்கள் கண்டினியூஸ் ஒரு ஃபுல்லாக போடுற மாதிரி இருக்காது, இல்லைனா கிரெடிட்ஸ்ன்ற ஏதோ ஒரு விஷயம் அந்த இடத்துல போகக்கூடியதை பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு இதில் வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கம்ப்ளீட் காப்பிரைட் வாலியேஷன் அப்படின்றது என்னன்னா அவங்களோட ஒரு விஷயத்தை அப்படியே எடுத்து அப்படியே அதை வந்து ப்ரொஜெக்ஷன் கொடுக்குற ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல இருந்ததுனா தான் நமக்கு வந்து அது ப்ராப்ளமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஆகுது. இன்னொன்று இது ஒரு மூவில வந்த சாங் அப்படின்னும் போது திரும்ப அந்த ஒரு மூவி ரிலேட்டட் வரும்போது அது பெரிய இஷ்யூவா மாறுது. ஓகே, ஏன்னா இப்போ பார்த்தோம்னா தனுஷ் vs நயன்தாரா திரும்ப வரும்போதே அவங்க வந்து ஒரு திரும்ப ஒரு ஓடிபி பிளாட்ஃபார்ம் அகைன் விச் இஸ் சம்திங் தே ஆர் ரீக்ரியேட்டிங். இவங்கள வந்து இருக்கிற ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ஷன் கொடுக்கறதுக்கும் அகைன் ரீக்ரியேட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க அந்த எடுத்த 1-2 கிளிப்பிங்ஸா இருந்தாலுமே அதை ரீக்ரியேட் பண்றாங்களா, அவங்களோட சொந்த ஒரு முயற்சி மாதிரி அதை காமிச்சுக்கிறது தான் இங்க நம்ம தவறுன்னு சொல்றோம் இந்த இடத்துல. அது வந்து ஒரு சீனா இருக்கட்டும் இல்ல ஒரு சாங்கா இருக்கட்டும், அதனாலதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு வரும்போது இது இஷ்யூ ஆகுறதும் அவங்க நோட்டீஸ் அனுப்புறதும் அடுத்த கட்டம் கோர்ட்டுக்கு போற விஷயமா இதுல இருக்கு. ஓகே மேம், இளையராஜா அவர்களுடைய காப்பிரைட்ஸ் இஷ்யூ பத்தி எங்ககிட்ட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு நன்றி. நன்றி.